ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைக்காய் வறுவல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 4 வாழைக்காய் எடுத்துகிட்டு மேல் பக்கம் கீழ் பக்கம் நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேல் தோல் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க. குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. வாழைக்காயில் எப்பயும் பஜ்ஜியும் கூட்டும் செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வறுவல் மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மேல் தோல் எல்லாத்தையும் நம்ம சீவிட்டோம். இதே மாதிரி இன்னும் வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்து வந்ததுக்கப்புறமா தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் கருப்படிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ வாழைக்காய் எல்லாத்தையும் நம்ம லென்த்தாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லா வாழைக்காயும் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பு கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லா வாழைக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை நம்ம நல்லா அலசிட்டு மறுபடியும் உப்பு இல்லாத தண்ணியில் கலந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி ட்ரையாக வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்களா, அது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. நல்லா குறன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு அமுக்கி மாவு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா எண்ணெயில் ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாங்க. எப்பயும் வாழைக்காய் வந்து பஜ்ஜி கூட்டு இந்த மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நல்லா டீ காஃபியோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா வாழைக்காயும் நம்ம பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வாழைக்காய் வறுவல் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.